சுகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமால. என்ன சரவணா ஆமா அமைதியா வந்து நிக்கிற? டென்ஷனா இருக்கியா என்ன? அப்புறம் இருக்காதானே, சிக்கன் மட்டன் ஜிலேபிலாம் செஞ்சிடலாம். நாளைக்கு வெளிநாட்டு சமையல் செய்யணும். அதோட ஏபிசிடி கூட அண்ணனுக்கு தெரியாது. நாளைக்கு என்னென்ன காமெடி இருக்குதோ. உனக்கு தெரியாதா ஆதி? நாளைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் ஒரே காமெடி தான். அதுவும் முகத்துல அண்ணன் கரிய பூசுற காமெடி. சபாஸ் பார்வதி, கரெக்டா சொன்ன. தேவையாடா ஆதி இதெல்லாம்? எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு வாங்கி கட்டிட்டாலும் நீ திருந்தவே மாட்டேன்றடா. விடுங்க, இவன மாதிரி 4 பேர் உசி பேத்தி விட்டாங்கன்னா இன்னும் வைராகியத்தோட மேல மேல சரவணா போவான். முன்னால உங்க அண்ணன் கிட்ட திறமை மட்டும்தான் இருந்துச்சு, இப்ப அப்படி இல்ல. தைரியமும் தன்னம்பிக்கையும் சேர்ந்து இருக்கு. நீ அவரை ரொம்ப லேசா நினைச்சிடாத ஆதி. அண்ணா, நீ ஏன் அமைதியா இருக்க? உன் பங்குக்கு நீயே ஏதாவது சொல்லு. இங்க முன்னாடி ஒருத்தன் கெட்டவன் சொல்றான் பாரு, அவனுக்கு இங்க மரியாதையே கிடையாது. மூஞ்சிக்கு நேரம் நல்லவன்னு சொல்லி சிரிச்சு பேசி பின்னாடி போய் கெட்டவன்னு சொல்றான் பாரு, அவனுக்கு தான் இங்க மரியாதை. நீ கெட்டவன்னு முகத்துக்கு நேரம் சொல்றது தப்பு இல்ல ஆதி, சொல்ற விதம் ரொம்ப முக்கியம். அது மாறி போச்சுன்னா அந்த கெட்டவனுக்கும் உனக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. அப்புறம் இந்த போட்டியை பத்திலாம் எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். தோ சந்தியாவும் நிறைய சமையல் வீடியோலாம் காமிச்சாங்க, அதை பார்த்தும் கத்துக்கிட்டேன். நாளைக்கு நான் நிச்சயமா நல்லா தான் சமைப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆதி, இது வரைக்கும் அவரு நிறைய போராடி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இன்னும் நிறைய சாதிப்பாரு, நீ வேணா பாரு. எப்பா பேச ஆரம்பிச்சா அவன் நிறுத்தவே மாட்டா. இப்ப இந்த சரவணன் இப்படி ஆயிட்டாரு. ச்சே, எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, எனக்கு மட்டும் எப்பயுமே லைவ் தான். இனிமே காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு தான் இவங்க கூட வரணும் போல. சரவணா, நீ நிச்சயமா ஜெயிக்கத்தான்ப்பா போற. என் பிரார்த்தனை என்னைக்குமே வீணாகாதுப்பா. ஆமா சரவணா, இப்பவே என்னோட வாழ்த்துக்கள். கைய கொடு. ஆல் தி பெஸ்ட். நன்றி செந்தில். ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை எப்படி பெருமையா பேச போறாங்கன்னு நீங்க பாருங்கண்ணே. என் மனசுல நீங்க கப்போடு போய் ஊர்ல இறங்குறது தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏ சிவகாமி, நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி பேசுனியா? நம்ம மயிலு, சக்கரை, செல்வம் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் பேசினேன் மாமா, எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஓ, அர்ச்சனா கடையில வேலை பாக்குற ஹரி இருக்கான்ல, ஆமா, அவன் கூட நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கும் அவங்க எல்லாரையும் பார்க்கணும் போலதான்ப்பா இருக்கு. அதுவும் கடப்பத்தின நினைப்பாதான் இருக்கு. இங்க எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்குப்பா. பார்க்கும் போதே ஆசையோட பயமும் வருது. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தான். ஏங்க? ஆமாமா. இங்க நினைச்சா ஒரு கோயிலுக்கு கூட போக முடியல. அத்தை, இங்க பக்கத்துலயே ஒரு கோவில் இருக்கு. ஹோட்டலை விட்டு வெளியில போய் வலது பக்கம் திரும்பினா அங்க பக்கத்துலயே இருக்கு. நடந்து போயிட்டே வந்துடலாம் அத்தை. அப்படியா சந்தியா? ஆமா அத்தை. நீ போயிருக்கியா? ஆமாமா, நாங்க 2 பேரும் ஒரு தடவை போயிட்டு வந்தோம். அப்ப வாங்கல, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. சரவணா, நாளைக்கு உனக்கு முக்கியமான போட்டி வேற இருக்குல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அம்மா, நாளைக்கு போட்டிக்காக இந்த வெளிநாட்டு சமையல்லாம் அப்படியே சமைச்சு பார்க்கலாம்னு நினைச்சேன். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன். அப்படியே நானும் சந்தியாவும் அந்த சமையல் செஞ்சு பார்த்துட்டு. அதுவும் சரிதான் சிவகாமி, அவனை தொந்தரவு பண்ணாத. உனக்கு கோயிலுக்கு போகணும்னா நீ போய் கும்பிட்டுட்டு வாயே. சரி, நான் அவனை தொந்தரவு பண்ணல, நீங்க வாங்க. நானா? ஆமா. என்ன சிவகாமி நீ? எனக்கு இங்கெல்லாம் இங்க தானே இருக்கு, அப்படியே அம்மா கூட ஜாலியா போயிட்டு வாங்களேப்பா. என்ன மட்டும் ஏன்டா சொல்ற? நீயும் அர்ச்சனா கூட தான் சும்மா இருக்கீங்க, நீங்களும் வாங்களே. ஐயோ மாமா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நீங்களே போயிட்டு வாங்க. வரும் கோயிலுக்குன்னா தலைவலி வந்துருமே. இத பாருங்க, யாரும் வர வேண்டாம். அப்பாடா. என்ன அப்பாடா? இவங்க யாரும் வர வேண்டான்னு தான் சொன்னேன். நீங்க வாங்க என் கூட. சரவணா, நானும் அப்பாவும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீ போய் சமைச்சு பாருப்பா. சரிம்மா. சரி, நீங்க வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இவ வேற. எங்க வாங்க, இதே பஜ்ஜி சாப்பிடணும்னு கூப்பிட்டா சின்ன புள்ள மாதிரி ஓடி வருவீங்க. பிடிக்கும், அதனால வரேன். சரிங்க, நம்ம ரூமுக்கு போலாமா? சரிங்க. சரி நாங்க. அண்ணே, நீ போய் பிராக்டிஸ் பண்ணுன, நாங்க எங்க ரூம்ல இருக்கோம். சரிம்மா. வாங்க அர்ச்சனா, இந்த பக்கம்ல போலாம். எப்படியும் சரவண ஜெயிச்சிருவான். போங்க போய் நல்லா சமைச்சு பாருங்க. எப்படி குட்டைய குழப்பறதுன்னு நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஜெயிக்கிறது யாருன்னு பார்க்கலாம். ஹாய், அவ்வளவு பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இங்க வரதுக்கு முன்னாடி போட்ட குக்கிங் வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ் எல்லாம்? as usual நல்ல கமெண்ட்ஸ் தான், பாசிட்டிவா தான் வந்திருக்கு. அப்படியா? ஓ சூப்பருங்க.
என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல என்ன இப்படி பாராட்டுறீங்க? ஆனா சரவணனை மட்டும் ஏன் குறை சொல்லிட்டே இருக்கீங்க? பாத்தீங்களா இப்ப கூட உங்க முகம் எப்படி மாறிடுச்சுன்னு? நான் இப்பவும் சொல்றதுதான் ஹனா. சரவணன் மேல எனக்கு பர்சனலா எந்த கோவமும் இல்ல. ஆனா இத்தனை ரவுண்ட்ல ஜெயிச்சு வர அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? எல்லாமே லக்கு தான் அவருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் எதுக்கு அவங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இல்ல சல்மா, இந்த கோவம் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அத கூட ஏத்துக்கலாம். ஆனா இப்ப சரவணன் எவ்வளவு திறமைசாலின்னு எப்படி நிரூபிச்சிருக்காரு? அந்த பாவக்கா கடிச்ச டாஸ்க்ல அவரால தானே நீங்க ஃபைனல்ஸ்க்கே வந்தீங்க. இதுதான் எனக்கு புரியல. அவர் எல்லா ரவுண்ட்லயும் சொதப்பிட்டு அந்த ஒரு ரவுண்ட்ல தான் நல்லா குக் பண்ணாரு. அதையே எல்லாரும் பெருசா பேசுறீங்க. ஆனா நான் எல்லா ரவுண்ட்லயும் கரெக்டா குக் பண்ணேன். அந்த ஒரு டாஸ்க் தான் மிஸ் ஆயிடுச்சு. அதையே எல்லாரும் சொல்லி காட்டுறீங்க. அப்படி இல்ல சல்மா, சரவணன் நல்லா சமைப்பாருன்னு நாங்க எல்லாருமே நம்புனோம். அவருக்கு சில ரவுண்ட்ஸ்ல டிஷ் சரியா வராம போனதுக்கு அவரு காரணம் இல்லையே. அடுப்பு கட்டா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? இப்போ நமக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி அவருக்கும் எல்லாமே சரியா அமைஞ்சப்போ அவரு நம்மளை விட பெஸ்ட் குக்னு ப்ரூவ் பண்ணிருக்காருல்ல. அதனாலதான் நாங்க அவரை பெருமையா பேசுறோம். அது மட்டும் இல்ல சல்மா, நீங்களே சொல்லுங்க, அவர் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி கையே அஃபெக்ட் ஆற அளவுக்கு நமக்கு பிரச்சனை வந்திருந்தா அவரை மாதிரி இவ்வளவு சீக்கிரம் நம்ம மீண்டு வந்திருப்போமான்னு கூட தெரியாது. அவரு சரியாகி வந்து இந்த ரவுண்ட்லயே எப்படி ஜெயிச்சாருன்னு பாத்தீங்கல்ல. நீங்க சொல்றதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இது அவர் ஏமாத்தி வாங்கின வெற்றி. இதுக்கு அவர் சந்தோஷப்படலாம் தகுதியே இல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? அவரா சொல்லாம இருந்திருந்தா அது நான்வெஜ் தானே நீங்களும் நம்பி இருப்பீங்க. அப்படி சமைக்கிறதுக்கு பேர் தான் திறமை. சொன்னா போட்டியில இருந்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவர் உண்மையை சொன்னாரு. அதுதான் நேர்மையான குணம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குக்கா, ஒரு நல்ல மனுஷனா ரெண்டு விதமாவும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அது உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா வெற்றியா இருக்கலாம். என்னால அப்படி சொல்ல முடியாது. அவர் திறமை என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு வரப்போற கெஸ்ட இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த முடியாது. நாளைக்கு எல்லார் முன்னாடியும் சரவணனோட முகமூடி கிழியதான் போகுது. ஓகே சல்மா, நாளைக்கு பாப்போம். எனக்கு ஒரு கால் வருது, நான் கிளம்புறேன். ஹலோ, சொல்லுங்க. எந்த திறமையும் இல்லாம குக்குன்னு வந்துட்டான். அவனையும் இவங்க தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. என்ன சல்மா, ஒரு பெரும் புயலுக்கான மொத்த அறிகுறியும் முகத்துல இருக்கே, என்னாச்சு? என்ன ஆகும்? நான் டென்ஷன் ஆகணும்னா இங்க ஒரே ஒரு காரணம் தான், அந்த சரவண சந்தியா. இந்த பேரை கேட்டாலே பிபி ஏறுது. அத்தாடி, நம்மள விட கொடூரமா பாதிக்கப்பட்டிருப்பா போல இருக்கு. என்ன இப்படி பொங்குறா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த சந்தியா இங்க இருந்து லேஸ்ல கிளம்ப மாட்டான்னு. இந்த நான்வெஜ் ரவுண்ட்ல அவ எப்படி சரவணனை ஜெயிக்க வச்சா பாத்தீங்கல்ல. ஆடாமா, திடீர்னு சரவணன் போட்டியில கலந்துக்கிட்டது எனக்கே ஷாக்கு. எங்க அத்தையும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அமக்னியா இருந்துட்டாங்க. நம்ம நினைச்சதை விட கில்லாடி அந்த சந்தியா. கில்லாடியா இருந்த என்ன பிரயோஜனம்? அங்க சரவண கொலை நடுங்கி போயிருக்காரு. என்ன? ஆமா, நீ கவலைப்படாம தைரியமா இரு. நாளைக்கு போட்டியில அவரு நிச்சயமா ஜெயிக்க மாட்டாரு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் இப்படிதான் சொல்றீங்க. அவங்களும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு வந்துடுறாங்க. இங்க நடக்க போறது சாதாரண போட்டி இல்ல, கிராண்ட் ஃபினாலே. இப்பவும் உங்களை நம்பிட்டு என்னால உட்கார முடியாது. ஏதோ கவலையா டென்ஷனா இருக்கியே, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் ஹாப்பியா ஆவியேன்னு சொல்லலாம்னு வந்தேன். நீ நம்பாட்டி போ. ஏ, எனக்கும் வேற வழி இல்ல, சொல்லுங்க. அப்படி வா வழிக்கு. அந்த சரவண ஏதோ பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிட்டாரு. ரூம்க்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா. அவருக்கு இந்த ஊரு பக்கம் செய்யற மாதிரி இந்த பாவக்கா கோவக்கா இதெல்லாம் தான் செய்ய வரும். இந்த மாதிரி சிட்டி சாப்பாடுலாம் சுத்தமா செய்ய வராது சல்மா. தலையில கைய வச்சுட்டு அம்போன்னு உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா அவர் நாளைக்கு நிச்சயமா ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்களா? வாய்ப்பில்லதான். ஆனா போட்டியில என்ன சமைக்க சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஃபைனல்ஸ்ல நிச்சயமா இன்டர்நேஷனல் ஃபுட் தான் தருவாங்க. அதுவும் நாளைக்கு வரப்போற கெஸ்ட் அந்த ஷெஃப் ரொம்ப ஃபியூஷனா சமைக்கிறவங்க. அப்போ இந்த டென்ஷனை தூக்கி ஓரமா போட்டு ஜாலியாயிரு. சரவணெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. அந்த சந்தியா தலையில இப்படி துண்ட போட்டுட்டு தான் ஊருக்கு போறோம். என்ன பார்வதி, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு.
பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன யோசனை? அது நாளைக்கு அண்ணன் போட்டியில ஜெயிச்சுட்டா பரிசு கொடுத்துருவாங்கல்ல, அப்படி கொடுத்துட்டா நாளைக்கே நம்ம இங்க இருந்து கிளம்பணுமேனு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப ஏன் கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்படி ஜோக் அடிச்சா பின்ன சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? பார்வதி, ஆசை இருக்கலாம், பேராசை உடம்புக்கு ஆகாது. அப்படி என்ன பேராசைப்பட்ட நானு? நாளைக்கு ஃபைனல்ஸ் முடிஞ்சா ஊருக்கு கிளம்ப வேண்டி இருக்குமேன்னு யோசிச்சா அது நியாயம். உங்க அண்ணன் ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பணுமேன்னு யோசிச்சு பாத்தியா? ஐயோ பார்வதி, இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஜோக் இதுதான். போதும் போதும், ரொம்ப சிரிச்சு வாய் சுளிக்கிறாம. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ ஆதி, அண்ணன் ஜெயிப்பாருன்னு நான் சொன்னதுக்கு பேரு பேராசை இல்ல, நம்பிக்கை. அண்ணனோட திறமை முயற்சி மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. அது கான்ஃபிடன்ஸ் இல்லம்மா, ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான், ஆனா அது எனக்கு இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் தான். அண்ணனால பைக் ஓட்டவே முடியாதுன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த சமையல் போட்டியில ஒரே ரவுண்ட்ல வெளியே வந்துருவாருன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் யாருக்கு இருந்துச்சு? நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி நினைச்ச எல்லார் நினைப்பையும் சரவணன் தவிடு பொடியாக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லுன. அது மட்டும் இல்ல அண்ணி, எப்பவும் போல உங்க ரெண்டு பேரும் முகத்துல அண்ணன் கரை பூசினதுக்கு அப்புறம் உங்க முகத்தை பார்க்கணும். அப்ப நான் இதை விட அதிகமா சிரிப்பேன். இதோட நிறுத்திக்கிட்டா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது. விடு பார்வதி, பாவம் இப்படியே பேசி திரியட்டும். நம்ம வீட்ல ஒரு குக்கு, ரெண்டு கோமாளி. இவங்க திருந்திட்டாங்கன்னா நமக்கு பொழுதே போகாதுல. என்ன அம்மா. செந்திலு பார்வதி ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா, நீங்களும் அப்பாவும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஆதியும் அர்ச்சனானியும் செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம். பார்வதி என்ன? என்ன நீ, நீங்க பண்ண காமெடியா சொல்லவா? ஆனா நான் சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. இன்னொரு தடவை நீங்களே சொல்லுங்க. அப்படி என்னவா காமெடி சொன்ன? அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா. நாளைக்கு போட்டி முடிஞ்சோன்னு நீங்களே பாப்பீங்க. அது வரைக்கும் அது உங்களுக்கு சஸ்பென்ஸ். கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் செந்திலு. இந்த எல்லாருக்கும் வச்சு விடு. பார்வதி, ம். அப்படியே அர்ச்சனாக்கு வச்சு விடுங்கம்மா. இவளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா ஆண்டவா. செந்திலு, அந்த கோயில் நல்லா இருக்குடா. நாளைக்கு போட்டியில சரவணன் ஜெயிச்சதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிப்பா. ஆமா. ம். எங்க சரவண? ரூம்ல இருக்கா? ஆமாட்ட, என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு எதுவுமே சரியா வராம உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் செஞ்சதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். இது வரைக்கும் இவ்வளவு கேவலமான சாப்பாடை நான் எங்கேயும் சாப்பிட்டதே கிடையாது. என்ன நீ ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சு கப்பு வாங்குற குக்க பார்த்து இப்படி கோமாளி மாதிரி பேசுறீங்களா நீ? ஆமா ஆதி, நமக்கு எதுக்கு வம்பு? ஓரமா உட்கார்ந்து போட்டியை பார்த்து ஊருக்கு போய் பொழப்ப பாப்போம் நம்ம. ஏங்க நான் போய் சரவணனை பாத்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஏங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படியே அப்செட்டா இருக்க போறீங்க? அடுத்து என்ன பண்றதுன்னா அப்புறம் உங்களால யோசிக்கவே முடியாது. சரி வாங்க, வெளியில கொஞ்சம் வாக் போயிட்டு வரலாம் வாங்க. இல்லைங்க, வேணாம். ஏங்க, உங்க மனசுல இந்த மாதிரி தான் ஃபுட் செய்யணும்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா அதை நெட்ல போட்டு ரிசர்ச் பண்ணி பாக்குறேன். மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போமேங்க. இல்லைங்க, நிறைய செஞ்சு பார்த்தாச்சு. இப்போதைக்கு எதுவும் வேணாம். காலையில இருந்து சாப்பிட வேற செய்யல. உங்களுக்கு பசிக்கலையா? வயித்துல பசி இருந்தாலும் வேலையில மனசு செல்லாது. போய் சாப்பிட்டு வரலாம் வாங்க. எனக்கு எங்கேயும் வர பிடிக்கலைங்க. உங்களுக்குன்னு கொடுத்து விட்ட சாப்பாடு ரூம்ல அப்படியே இருக்கு. வாங்க வந்து சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் அப்செட் ஆகலாமா சொல்லுங்க? எதுவுமே ஒரு தடவை எல்லாம் சரியா வராதுங்க. நீங்க எத்தனை வயசுல இருந்து சமைக்கிறீங்க? ஜிலேபி, லட்டு எல்லாம் சூப்பரா செய்றீங்க. இதெல்லாம் நீங்க ஒரே தடவையில கத்துக்கிட்டீங்களா என்ன? அதெல்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவ்வளவு நேரம் இல்லையே. இப்படியே இருந்தா நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன்? புரிஞ்சிருச்சு. இப்போ தப்பு எங்க இருக்குன்னு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. தப்பு எங்க இருக்கு தெரியுமா? உங்க மைண்ட் செட்டப்ல இருக்கு. புரியலையே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, என்னோட பங்களிப்பை நான் சரியா கொடுக்கணும்னு நீங்க நினைச்ச போது வெற்றி தன்னால உங்களை தேடி வந்துச்சு. ஆனா இப்போ நாளைக்கு போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி
உங்களை அறியாமலே உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு. சரியா சமைக்க முடியாம போயிட்டா தோத்துருவோங்கிற எண்ணத்துக்கு உங்க மனசு அடிமையாகுது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. வெற்றி தோல்வியை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இப்போ இந்த நேரத்துல நீங்க கேட்க வேண்டியது உங்க அறிவு சொல்றதுதான், மனசு சொல்றத இல்ல. சரவணா. அத்தை, கோவில்ல இருந்து வந்துட்டீங்களா? ஆமாப்பா, நல்ல தரிசனம். இந்த என்ன சரவணா, முகம் வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தை, சமையல அவரு செஞ்சு செஞ்சு பார்த்தாரு, ஒன்னும் சரியா வரல. அதான் டயர்டாய் உட்காந்துட்டாரு இப்படி. ஆனா காலையில இருந்து சாப்பிடவும் இல்ல இவரு. இன்னுமாடா நீ சாப்பிடல? ஏன்? என்ன சரவணா இது? வயிறு நிறைஞ்சாதான் புத்தி சரியா வேலை செய்யும். முதல்ல ஏதாவது போய் சாப்பிடு போ. அம்மா பசிக்கலம்மா. உனக்கு ஏன் பசிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன செஞ்சா இவன் சாப்பிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, ஏன்னா நான் உன் அம்மாடா, எனக்கு தெரியாது? சந்தியா, சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? சாதம், சாம்பார், ரசம் எல்லாமே உள்ள இருக்கத்த. சரி, கொஞ்சம் சாதத்தையும் ரசத்தையும் ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆமாமா, வேணாமா, இங்க இருக்கிற ரசம் நல்லா இருக்காது. ஆமா அத்தை, இன்னைக்கு இங்க கொடுத்த ரசம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. நான் சொல்றேன்ல, நீ ஒரு தட்டுல சாதத்தையும் ஒரு கிண்ணத்துல ரசத்தையும் ஊத்தி கொண்டு வா. சரிங்க அத்தை. சரவணா, இது எனக்கு வரலன்னு எப்பவுமே சோர்ந்து போயிடக்கூடாது. யாரோ செஞ்ச மாதிரி உனக்கு செய்ய தெரியலனா என்ன? நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு பாரு. உன் கை பக்குவமும் கை மனமும் அந்த கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு, புரியுதா? நீயா நினைச்சா கூட உன்னால மோசமா சமைக்க முடியாது. அந்த அளவுக்கு சமையல் கலை உன் கூட கலந்து போயிருக்கு. தைரியமா இருடா. கொண்டு வந்துட்டியா? குடுங்க இத. தண்ணி குடு. என் புள்ளைக்கு என் கையால நானே பிசைஞ்சு ஊட்டி விட போறேன் பாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஆ காட்டு. அம்மா அம்மா, எனக்கு வேணாமா. ஆ காட்டுன்னு சொல்றேன்ல, வாய் தர. இல்லம்மா, அது நீங்க என்ன பாக்குற? உன் பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டா. உனக்கே ஒரு புள்ள பிறந்தாலும் நான் உனக்கு இப்படிதான் ஊட்டி விடுவேன். ஆ காட்டுன்னு சொல்றேன்ல. நீ ஏதாவது சொன்னியா இவன்கிட்ட? ஐயோ இல்ல. பின்ன ஏன் இவன் தயங்குறான்? தெரியல. வாய் தர. சாப்பிடு. சாப்பிடும் போது பேசக்கூடாது. பாவம், ரசம் இவருக்கு பிடிக்கல போல இருக்கு. அத்தை ஏன் இப்படி பண்றாங்க? நல்லா இல்லைன்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி ஊட்டி விடுறாங்க. சூப்பரா இருக்கு. ஏங்க, இது இந்த ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்த ரசமா? ஆமாங்க. ஏன் நல்லா இல்லையா? ஏங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன சொல்றீங்க? உண்மைதாங்க சொல்றேன். அம்மா, சந்தியாக்கு ஒரு வாய் கொடுங்க. வேணுமா? சரி, நல்லா பெருசா கொடுங்களேன். எப்படிங்க இருக்கு? ஆமா அத்தை, நல்லா இருக்கு. எப்படி? அம்மா, எதுக்குமா சிரிக்கிறீங்க? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னடா இருக்கு? மனசு சரியில்லாததுனால பசி இல்லைன்னு நீ என்கிட்ட போய் சொன்ன. புள்ள வயிறு பசிக்குதா இல்லையான்னு மூஞ்சிய பார்த்தா தெரியாதா பெத்தவளுக்கு? மனசுல என்ன வருத்தம் இருந்தாலும் வயித்துல பசியோட இருக்கும்போது அம்மா கையால சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும். அந்த ருசி இந்த உலகத்துல எந்த உணவுக்கும் கிடையாது. சாப்பிடு. அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. அதாவது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிற ஒருத்தன் வடை பாயாசத்தோட கிடைக்கிற சாப்பாடு தான் ருசின்னு சொல்லவே மாட்டான். உப்பு இல்லாம கிடைக்கிற பழைய கஞ்சி கூட அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே சிறந்த உணவு. உண்மைதான் அத்தை.
நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இத நானே அனுபவிச்சிருக்கேன். நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி பெரிய பெரிய சமையல்காரங்க விதவிதமான சமையல் எல்லாம் செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் வீட்ல அம்மா கையால செய்யற சாப்பாட்டை சாப்பிடும்போது அவங்களுக்கு வயிறும் நிறையும், அதோட மனசும் நிறையும். கடையில எல்லா பலகாரமும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்க கையால வாங்கி குடிக்கிற அந்த மோர் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுமா. அவ்வளவுதான் சரவணா. வெளிநாட்டு உணவு சமைக்க தெரியலையேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கு தான் அது வெளிநாட்டு உணவு. ஆனா நாளைக்கு வரப்போற நடுவருக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் வெளிநாட்டு சாப்பாடு. அத்தை, சூப்பர் அத்தை. இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க சாதாரணமா சொல்றீங்க. நீங்க வேற லெவல் அத்தை. அம்மா, நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? நாளைக்கு போட்டியில என்ன சமைக்கணும்னு எனக்கு சூப்பரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்குமா. அப்படியா? என்னங்க சமைக்க போறீங்க? அதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். நீங்க நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத வந்துடுறேன், இருங்க. டேய், சொல்லிட்டு போடா. ஏங்க பாருங்க தவிர. விடு சந்தியா, இவன் இப்படியே சந்தோஷமா போய் செஞ்சாலே போதும். வேற என்ன வேணும்?